بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வலில்லாஹில் ஹம்த் வலஹுல் ஃபضல், புகழும் சிறப்பும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஸலவாத்தும் ஸலாமும் அல்லாஹ்வுடைய தூதர் மீது கூறியவனாக அல்லாஹ்வுடைய பெயரை கூறி ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹல் யஜூஸு ஸலா அலல் காயிப் ஃபீஹா தஃப்ஸீல். மறைவான ஜனாசா தொழுகை தொழுவது ஜாயிஸாகுமா? ஒரு கிராமத்திலேயோ அல்லது ஒரு நகரிலேயோ ஒரு நாட்டிலேயோ வேறு பல பிரதேசங்களில் ஒருவர் மரணித்திருக்கிறார். அங்கு ஜனாசா தொழுகை தொழுவிக்கப்பட்டிருக்கிறது. மேலதிகமாக அந்த கண்ணியத்துக்குரிய மனிதருக்காக வேறு இடங்களில் காயிபான தொழுகை தொழுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளதா என்பது சம்பந்தமாக உலமா பெருந்தகைகளுக்கு மத்தியிலே இரண்டு வகையான கருத்துக்கள் இருக்கின்றன. இரா பாலாஹல் இல்ம், சில அறிஞருடைய கருத்தின்படி அன்னஹு லா யுஸல்லா அல் காயிப், காயிபான ஒரு மையத்தின் மீது தொழப்பட மாட்டாது, தொழுவது ஜாயிஸாகாது. எப்ப? இதா கான கது சுல்லி அலைஹி ஃபி பலதிஹி, அவருடைய ஊரிலே அவர் மீது ஜனாசா தொழுகை தொழுவிக்கப்பட்டிருந்தால் காயிபான ஒரு மையத்தின் மீது ஜனாசா தொழுகையை தொழுவது ஜாயிஸாகாது. வேறு சிலர் ஸலாத் அலைஹி, பொதுவாக அவர் மீது ஜனாசா தொழுகையை தொழுவதை அவர்கள் சரி காணுகிறார்கள், ஜாயிஸாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி தொழலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு நிபந்தனையோடு பேசுகின்றார்கள். அந்த மறைவான மையத், மறைவான மனிதர் லஹு ஷஅனுன் ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திலே அவருக்கு ஒரு முக்கியத்துவம், ஒரு இடமுள்ள ஒரு மனிதர், இஸ்லாத்திலே ஒரு மதிக்கத்தக்கவர். எவ்வாறுன்னு சொன்னால், கல் நஜ்ஜாஷி ரஹ்மஹுமுல்லா, ஹபஷா நாட்டிலே வாழ்ந்த மன்னர் நஜ்ஜாஷியை போல. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல நஜ்ஜாஷி லம்மா மாத ஃபி பிலாதிஹி, ஹபஷாவிலே அவர் மரணித்த போது அந்த மன்னர் நஜ்ஜாஷியின் மீது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஸலாத்துல் காயிப் தொழுதார்கள். சஹாபாக்களுக்கு அவருடைய மரண செய்தி அறிவித்து நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஸலாத்துல் காயிப், மறைவான தொழுகையை தொழுதார்கள். இது தவிர நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காயிப், ஸலாத்து வல் காயிப், காயிபான ஒரு மையத்தின் மீது தொழுத செய்தியை நாங்கள் பார்க்க முடியாமல் இருக்கின்றது, ஹதீஸுகளிலே அறிய முடியாமல் இருக்கின்றது. அதே நேரத்திலே ஃபைதாக்கல் காயிப், அந்த மறைவான ஜனாசா ஒரு நேர்மையான இமாம், ஒரு தலைவர், இமாம் அதிலின் வகைரின், சிறப்பான நீதமான ஒரு நல்ல மனிதர் என்று அறியப்பட்டு பிரபலியமானவராக இருந்தால் சுல்லி அலைஹி ஸல்ல அலைஹி ஸலாத்துல் காயிப் வலியுல் அம்ர், அந்த மறைவான தொழுகையை அந்த நாட்டுடைய பொறுப்பாளர் வலி தொழுவிப்பார், தொழலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. யஅமுரு பிஸ்ஸலாத்தி அலைஹி ஸலாத்துல் காயிப், அவர் அந்த வலியுல் அம்ர் பொறுப்பாளர் மறைவான தொழுகை அவர் மீது தொழும்படி ஏவுவார். உங்களுக்கு தெரியும், சென்ற 2 வாரங்களுக்கு முன்னர்
முஃப்தி தியாருல் மம்லக்கா, சவுதி அரேபியாவுடைய முஃப்தி, ஃபத்வா வழங்குவதற்கு தகுதியானவர், ஃபத்வா வழங்கக்கூடிய தலைமைத்துவ பொறுப்பை கொடுக்கப்பட்டவர். ஷேக் அப்துல் அசீஸ் அவர்கள் மரணித்த போது அவர் போல வேறு பல ஷேக் சாலிஹ் பின் உசைமீன், முஹம்மது பின் உசைமீன் அவர்கள், ஷேக் அப்துல் அசீஸ் பாஸ் ரஹிமஹுல்லா போன்றோர்கள் மக்களால் மதிக்கத்தக்க, இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த, இஸ்லாத்துக்காக தங்களை அர்ப்பணித்த அப்படியான நல்ல மனிதர்கள் சலாத்துல் காயிப் தொழும்படி அந்த நாட்டுடைய மன்னர் அறிவித்து தொழப்பட்டிருக்கிறது, தொழுதிருக்கின்றார்கள். ஆகவே இதே போலதான் உலமாவுல் ஹக், சத்திய உலமாக்கள், போராளிகள், அதாவது போராளிகள் சொன்னால் சத்தியத்துக்காக குரல் கொடுத்தவர்கள், நேர்வழியின்பால் மக்கள் அளித்தவர்கள், அப்படியானவர்களுக்கு காயிபான தொழுகை தொழுவது நல்ல விஷயம் என்று கூறப்பட்டிருக்கிறது. எவ்வாறென்றால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மன்னர் நஜ்ஜாஷியின் மீது தொழுதைப் போல தொழலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதற்கு வேறு பல கருத்துக்கள் சொன்னாலும் கூட அது ஓரமாக வைத்துவிட்டு, மன்னர் நஜ்ஜாஷி ஹபஷாவிலே அவருக்கு ஜனாசா தொழுகை தொழுவிக்கக்கூடிய யாரும் அங்கு இருக்கவில்லை. அதனால் அல்லாஹு தாலா நபிகளாருக்கு அறிவித்தான். அதனால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காயிபான ஜனாசா தொழும்படி ஏவினார்கள், தொழுதார்கள். அம்மா அஃப்ராதுன்னாஸ், தனிநபர்கள், ஃபலா துஷ்ரஉ ஸலாத்து அலைஹிம், தனிநபர்கள் மீது காயிபான தொழுகை தொழுவது மார்க்கமாக்கப்பட மாட்டாது. அதற்கு நாம் சொல்லக்கூடிய காரணம், ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் லம் யுஸல்லி அலா குல்லி காயிபின், மறைவான ஜனாசா தொழுகை, மறைவானவர்கள் மீது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காயிபான தொழுகை தொழவில்லை. ஒரே ஒரு மனிதர் மீதுதான் தொழிருக்கின்றார்கள், நஜ்ஜாஷி ரஹ்மஹுல்லா அவர்கள். அவர் யார் என்றால் லிஅன்ன லஹு கதமன் ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திலே ஆரம்பமாக ஏற்றுக்கொண்டவர். முஹாஜிரீன்கள், சஹாபாக்கள் என்றும் முஹாஜிரீன்கள் ஹபஷா நாட்டுக்கு ஹிஜ்ரத்து சென்றபோது அவர்களுக்கு அடைக்கலம் அளித்தவர், அவர்களை கண்ணியப்படுத்தியவர், அவர்களை அவர் அங்கு குடியமர்த்தியவர். ஆவாகும் நஸரஹும், அவர்களுக்கு உதவி செய்தார், அவர்களை பாதுகாத்தார், அவர்களுக்கு என்னென்ன உபகாரம் செய்ய வேண்டுமோ அப்படியான மகத்தான உபகாரங்களை எல்லாம் செய்தவர். ஆகவே வகானத் லஹு யதுன் அதீமத்துன் ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திலே அவருக்கு பெரிய பிரமாண்டமான உபகாரம் அவருக்கு இருக்கின்றது. இதனால் தான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நஜ்ஜாஷி மன்னர் மீது ரஹ்மஹுமுல்லா அவர்கள் மீது அவர் மரணித்த போது நபிகளார் தொழுதார்கள், சஹாபாக்கள் நபிகளாரோடு தொழுதார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்படியாக இருந்தால் தொழுது கொள்வதில் தவறு கிடையாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் இதில் முரண்பட்டு பிரிவினை ஏற்படுத்தி விடாமல் நாம் கூறிய அடிப்படை பொருத்தமாக இருந்தால் அவ்வாறு செய்து கொள்ளுங்கள். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.